ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. இந்திய தமிழர்களுக்கு வணக்கம். மூன்றாம் உலகப் போர் தொடங்கி விட்டதா? இதை தான் வலன்டாக்ஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் மீண்டும் ஒரு விபரீதத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீன போர்கள் இன்னும் முடிவுக்கு வராமல் வருட கணக்கில் நீண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு மத்தியில் தான் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் மூண்டு இருக்குது. இந்த யுத்தத்தில் தெரிந்தோ தெரியாமலோ வளைகுடா நாடுகளும் உள்ளே இழுக்கப்பட்டிருக்கு. போர் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம அலசி ஆராய போகிறோம். ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்க, ஈரான் இஸ்ரேலை இலக்கு வச்சு துபாய், குவைத், உக்ரைன், ஓமன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை நிலை கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை குறி வச்சு சும்மா அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் நாளுக்கு நாள் உக்கிரம் அடைஞ்சிக்கிட்டே வருது. இந்த சூழலில் தான் இப்போதைக்கு இது முற்று பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஈரான் நாட்டோட உச்சபட்ச தலைவரை கொன்ன நாட்டை கண்டிப்பாக நாங்கள் விட போகிறது கிடையாது அப்படின்னு ஈரான் கங்கணம் கட்டிக்கிட்டு பயங்கரமான ஒரு வெறித்தனமான போரில் இப்போ இறங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டே வராங்க. இந்த நேரத்தில் இந்த போர் ரொம்பவே உக்கிரமாக இந்த போர் இறங்கியிருக்கு, போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஈரானை கைப்பற்ற விடாமல் விடமாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் விடாப்படியாக இந்த போரில் முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த யுத்தத்தால் இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. அங்கே தானே போர் நடக்குது, அதுக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன சம்மந்தம், அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நடந்து வரக்கூடிய ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர்களால் நேரடியாக நம்ம பாதிக்கப்படலாட்டி கூட தங்கத்தோட விலையேற்றம், பங்குச்சந்தையோட வீழ்ச்சி அப்படின்னு பல்வேறு விதங்களில் அந்த போருடைய தாக்கம் நம்மளை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையில். ரூபாய் மதிப்போட வீழ்ச்சி, அதாவது ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி உலகமயமான பிறகும் இந்த உலகத்தோட மூளையில் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு மொத்த உலகத்தையுமே பாதிக்க தான் செய்யுது. இது மறுப்பதற்கே கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த யுத்தம் இருக்குல்ல, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்தியாவை பல பாதிப்புகளில் இந்தியாவுக்கு ஏற்படுத்தி இருக்குது. முக்கியமாக உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் எடுத்து செல்லக்கூடிய கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் போன்ற நாடுகளில் ஈரானை ஒட்டியிருக்கக்கூடிய அர்முஸ் நீர்வழி தடத்திரம் வழியாக தான் இந்த மாதிரி கப்பல்கள்லாம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு மற்ற பொருட்களை எடுத்துக்கிட்டு மற்ற உலக நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு வழித்தடமாக அந்த பகுதி இருக்குது. ஆனால் பிற நாடுகளுக்கு எண்ணெய் கப்பல்களை அனுப்புறது அப்படிங்கிறது இந்த போர் சூழலில் சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, உலக அளவில் நடக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் பரிவர்த்தனையில் 1/5 இந்த கடல் மார்க்கம் வழியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழித்தடத்தை தான் ஈரான் இப்போ மூடி வச்சிருக்கு. தடையை மீறி அந்த வழித்தடத்தில் பயணம் செய்யக்கூடிய 6 சரக்கு கப்பல்களை ஈரான் தாக்கி அழிச்சிருக்கு. இந்த தடையால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போவது இந்தியாவும் சீனாவும் தான். இந்த போர் மேலும் சில நாட்கள் தொடரும் பட்சத்தில் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அர்முஸ் நீர்வழித்தடம் தடை செய்யப்பட்டு இருக்கிறதுனால கப்பல்கள் கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றிக்கிட்டு செங்கடல் வழியாக தான் வர வேண்டிய நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. வழக்கமாக நாட்களை விட கூடுதலாக இன்னும் 12 நாட்கள் அந்த 4500 கிலோமீட்டரை அந்த கப்பல், சரக்கு கப்பல் பயணம் செய்யக்கூடிய தேவையும் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பொருட்களோட விலை உயர்வும் பொருட்களோட டிமாண்டும் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது பெரும் பொருள் செலவை உருவாக்கும். பொதுவாக இந்தியா 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வட அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 60% கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் 40% கச்சா எண்ணெய் அர்முஸ் நீர் வழித்தடம் வழியாக தான் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் நமக்கு தேவைப்படக்கூடிய இயற்கை எரிவாயு பயன்பாட்டில் கிட்டத்தட்ட 50% இந்தியாவிலே தயாரிக்கப்படுது. ஆனால் கத்தாருடன் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த நீண்டகால அந்த இயற்கை எரிவாயு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு வராங்க. இந்தியாவில் எரிவாயு தேவையை நிறைவு செய்வதில் கத்தார் முக்கிய பங்கு வகிக்குது. கிட்டத்தட்ட 40% அளவுக்கு கத்தார் தான் அந்த பிரச்சனையை போக்கிக்கிட்டு இருக்காங்க. கத்தார் ஆண்டுதோறும் இந்தியாவுக்கு 27 மில்லியன் டன் எல்என்ஜி ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்தியாவுடைய மொத்த எல்என்ஜி இறக்குமதியில் 40% அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் நடத்திய அந்த வான்வழி தாக்குதலில் கத்தாரில் இருக்கக்கூடிய எரிவாயு உற்பத்தியால் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு.
இதனை அடுத்து அங்கு உற்பத்தி டோட்டலாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் இந்தியாவுக்கான எரிவாயு விநியோகம் பாதிக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கு. தற்போதைய நிலையில் அடுத்த 25 நாட்களுக்கு தேவையான இயற்கை எரிவாயு, பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் இருப்பு இந்தியா கையில் இருக்குது அப்படின்னு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அதனால நம்ம இப்போதைக்கு தைரியமாக இருக்கலாம். சீக்கிரமே இந்த போர் முடிவுக்கு வந்துடும் பட்சத்தில் பெட்ரோல், டீசல் உடைய உயர்வு தட்டுப்பாடு இருக்காது. நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிடலாம். ஒரு வேளை இந்த போர் இன்னும் நீடித்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலை $80 தாண்டி விட்டதுனால மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த போர் சூழலால் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா பெட்ரோல், டீசலுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்தாலே அன்றாட அத்தியாவசிய பொருட்களுடைய தேவைகளுடைய பொருட்களுடைய விலை உயர்வும் ஆட்டோமேட்டிக்காக ஜெட் வேகத்தில் உயர்ந்துடும். இதனால் ஈரானில் தானே போர் நடக்குது அப்படின்னு நம்ம இங்கே அலட்சியமாக இருந்துட முடியாது. ஏன்னா விலைவாசி உயர்வுனால நம்ம தான் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். இது தவிர பெயிண்ட் நிறுவனங்கள், விமான நிறுவனங்கள் மற்றும் டயர் உற்பத்தியாளர்களும் கணிசமாக பாதிக்கப்படக்கூடிய சூழலும் இப்போ உருவாகி இருக்கு. போர் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பங்குச்சந்தையோட வீழ்ச்சி பயங்கரமாக பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவர்கள் அவற்றெல்லாம் எடுத்துட்டு தங்கத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு ஆலோசனைகள் முன்வைக்கப்படுது. இதன் மூலமாக தங்கத்திற்கு மேலும் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் விவசாயம் குறைவு அப்படிங்கிறதுனால உணவுப் பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய அனைத்து வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு வரதுனால துபாய், பஹ்ரைன் உட்பட வளைகுடா நாடுகள் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறாங்க. இந்தியாவில் கூட மும்பை துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 1000 கண்டெய்னர்கள் முடங்கி கிடக்குது. நவி மும்பையில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் அதிக அளவில் வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறைமுகமாக அந்த பகுதி இருக்குது. தற்போது மகாராஷ்டிராவில் திராட்சை மற்றும் மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால இந்த 2 பழங்களும் வளைகுடா நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதற்காக டன் கணக்கில் ஆயிரக்கணக்கான கண்டெய்னரில் ஏற்றப்பட்டு இருக்கு. ஆனால் கப்பல்களுக்கு அனுமதி கிடைக்கல. ஏற்றி வைக்கப்பட்ட கப்பல்களும் அனுப்ப முடியாமல் இருக்குது. இதனால் அந்த பழங்கள்லாம் அழுகக்கூடிய சூழலில் இப்போ உருவாகி இருக்கு. இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ புதுசாக சொல்லப்படுது. அதே போல் வெங்காயம், திராட்சை, வாழைப்பழம், தர்பூசணி எல்லாமே அழுகக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுனால விவசாயிகள் பெரும் இழப்பை இந்த முறை சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. மகாராஷ்டிராவிலிருந்து கிட்டத்தட்ட 150 கண்டெய்னர் திராட்சைகளை மும்பை துறைமுகத்திலிருந்து துபாய் துறைமுகத்துக்கு வந்த பிறகு அவை இறக்கப்படாமல் அங்கேயே நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வளைகுடா நாடுகள் உட்பட உலகத்துடைய பல்வேறு மூலைகளுக்கும் அனுப்பக்கூடிய பொருட்களும் தேக்க நிலையை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதை விடவும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு பாதிப்பு வளைகுடா நாடுகளில் நிறைந்திருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலைமை தான் ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுமார் 36 லட்சம் இந்தியர்கள் பணி நிமித்தமாக தங்கியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் 25 லட்சம் இந்தியர்கள், கத்தாரில் 8.5 லட்சம் இந்தியர்களும், குவைத்தில் 10 லட்சம் இந்தியர்களும், ஓமனில் 7 லட்சம் இந்தியர்களும், பஹ்ரைனில் 3.5 லட்சம் இந்தியர்களும், ஈராக்கில் 17,000 இந்தியர்களும் வசிக்கிறார்கள். இதுவே தமிழர்கள் அப்படின்னு கணக்கு பார்க்கும் பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் தமிழர்களும், கத்தாரில் 1.5 லட்சம் தமிழர்களும், குவைத்தில் 2 லட்சம் தமிழர்களும், ஓமனில் 1 லட்சம் தமிழர்களும், பஹ்ரைனில் 70,000 தமிழர்களும், ஈராக்கில் 3,000 அப்படின்னு கணிசமான அளவுக்கு தமிழர்கள் அங்கே அந்த நாட்டில் வேலை நிமித்தமாக தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் வளைகுடா நாடுகள் நேரடியாக இறங்கவில்லை அப்படின்னாலும் கூட ஈரான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளை நிலைகுலைய வைக்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. அதனால அபுதாபி, கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா அப்படின்னு தமிழர்கள் அதிக அளவு வாழக்கூடிய நாடுகளில் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வந்துகிட்டு இருக்கு. இதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள், தமிழர்கள், இந்தியர்கள் எப்படியாவது நம்ம நாட்டுக்கு தப்பிச்சு பொழைச்சா போதும், நம்ம ஊருக்கு போனால் போதும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு பெரும்பாலும் நம்ம ஊர் பக்கம் வர்றதை கடந்த 2-3 நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த போர் பதற்றத்தால் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய 90 லட்சம் இந்தியர்கள் பரிதபிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கட்டுமானத்துறை, சுற்றுலாத்துறை, எண்ணெய் நிறுவனங்கள் அப்படின்னு ஏராளமான இந்தியர்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த புதிய போரால் புதிய கட்டுமான பணிகள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சுற்றுலாத்துறை மொத்தமாக முடங்கி போயிருக்கு. எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் இலக்கு வச்சு தாக்கிக்கிட்டு வருது. இந்த சூழ்நிலை தான் இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பு முடங்கி போயிருக்கு. அங்கே வெளிநாடுகளில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையும் இப்போ உருவாகி இருக்கு.
வளைகுடா நாடுகள் வான்பரப்பில் வந்து தினமும் ஏவுகணைகள் பாய்ந்து சீறி செல்வதை பார்க்கும் பொழுது அந்த தொழிலாளர்கள் பெரும் அச்சத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. ஏவுகணை அச்சுறுத்தல் காரணமாக வான்பாதைகள் டோட்டலாக மூடப்பட்டிருக்கு. தாயகம் திரும்ப நினைப்பவர்கள் கூட திரும்ப முடியாமல் அங்கேயே சிக்கி தவிச்சு வராங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய ஒரு பதற்றமான சூழலில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் தமிழர்களும் சிக்கி தவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த உலகத்தில் எங்கு இயற்கை சீற்றங்கள் போர்கள் நடந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படுவது குழந்தைகளும் பெண்களும் தான். குறிப்பாக புலம்பெயரும் தொழிலாளர்கள் தான் அதிக அளவில் பெருசாக பாதிக்கப்படுவாங்க. இந்த போர் சீக்கிரமே முடிவுக்கு வந்து சூழல் சரியாக வேண்டும். மக்கள் நிம்மதியாக வாழணும். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், வளைகுடா நாடுகள் உட்பட எல்லா பகுதிகளையும் அமைதி மீண்டும் திரும்ப வேண்டும் அப்படின்னு நம்ம கடவுளை பிரார்த்திக்கலாம். நன்றி, வணக்கம்.